ஹாய், ஹலோ, வணக்கம். இது உங்கள் கிராண்ட்மாஸ் கிச்சன். ஜோஷுவா 2 பேரோட இருக்கும். இது வரைக்கும் எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வீடியோவ ஸ்கிப் பண்ணிட்டு போனவங்க, இனிமே வீடியோ ஸ்கிப் பண்ணாம நல்ல பொறுமையா பார்த்து என்ன டிஷ்ன்றத நல்லா தெரிஞ்சுக்கங்க. உங்க வீட்லயும் இத மறக்காம குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. இன்னைக்கு நான் பார்க்க போறது ஈஸியான ஒரு கத்திரிக்காய் கருவாடு கூட்டு தான். ரொம்பவே சூப்பரா இருக்கும். இந்த மெத்தட்ல பண்ணி பாருங்க. சுவையா இருக்கும். அதுக்கு முன்னாடி என்னென்ன தேவையான பொருள்ன்றத பார்த்துருவோம். பாருங்க, ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி எடுத்திருக்கேன். ஒரு பிஞ்ச் கரம் மசாலா தூள், மஞ்சள் எடுத்திருக்கேன். மஞ்சள் தூள் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். உப்பு எடுத்திருக்கேன். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதுக்கடுத்து இந்த குச்சி கருவாடு எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் பச்சை மிளகா எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு தாளிக்க கடுகு உளுந்து. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பொடி கரைசல். அடுத்து பார்த்தீங்கன்னா தக்காளி. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுப்பு நல்லா சட்டி காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் இந்த கடுகு போட்டுடலாம். இது ரொம்ப ஈஸியான மெத்தடாக இருக்கும். நல்லா செஞ்சுட்டு தக்காளியில் போட்டுங்க. தக்காளியை போட்டு நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கட்டும். இது வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கத்திரிக்காயை போட்டுருவோம். தக்காளி அதிகமாக இருந்தால் புளி கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கோங்க. நான் தக்காளி அதிகமாக போட்டிருக்கேன். நல்லா கொஞ்சம் சாஃப்டாகட்டும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் 2 தடவை கழுவிருக்கேன். இந்த குச்சி கருவாடை இது போட்டுருவோம். இது ரொம்ப ஈஸியான மெத்தடு, நல்லாவும் இருக்கும். சாதத்துக்கு போட்டு சாப்பிட்லாம். அப்புறம் தயிர் சாதம், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதம், ரசத்துக்கு நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். அந்த கருவு நல்லா வதங்கிடணும். இந்த ஸ்டேஜில் அந்த கத்திரிக்காயை போட்டுருவோம்.
கருவாடில் ஒரு உப்பு இருக்கும், அதாவது உப்பை வந்து நல்லா செக் பண்ணி போட்டுக்கோங்க. முதல்ல கம்பளே போடுங்க, அப்படி இல்லாமல் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அந்த எடுத்து வச்ச மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா தூள், மஞ்சள்தூள், உப்பு இதை வந்து பாருங்கள் லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா ஆட் பண்ணி இதை ஊற்றி விட்டுறேன். பாருங்கள், லைட்டாக தண்ணி ஊற்றுறேன், அவ்வளோதான். நல்லா கிடைக்குங்க. ஸோ இந்த மாதிரி கலக்கின கலவையை வந்து இப்போ நல்லா கலந்துருக்கும். இதில் ஊற்றி விட்டுறேன். அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் தண்ணியில் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அமேசிங்காக இருக்குது பாருங்கள். இந்த கத்திரி கொஞ்சம் வேகட்டும், ஒரு பாதி வேக்கடை வந்த பிறகு பொடி ஊற்றிடலாம். இது கொஞ்சம் வந்து தண்ணி குறைய ஊற்றிங்கன்னா நல்லா கிரேவி மாதிரி இருக்கும். உங்களுக்கு குழம்பு வேணுன்னா குழம்பா கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம், அதிகமாக ஊற்றிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா நல்லா கிரேவி திக்கஸ்ட்டாக கிரேவி மாதிரி இருக்கும். பாருங்கள், பார்க்கவே அமேசிங்காக இருக்கா? பாருங்கள், பச்சை சிகப்பு பாருங்கள் என்ன அருமையாக வந்துருக்கு பாருங்கள். பாருங்கள் அப்படிங்க, வாவ் சூப்பர். பாருங்கள், நல்லா கொதிப்பிடிச்சு கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருக்க புளியில் கரைசலை ஊற்றிடுவோம். சூப்பராக இருக்கும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கை அரிசி, ஒரு அரை கை வந்து உளுந்து உளுந்து போடலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு அரை கை வந்து ஒரு கால் கை, அதாவது வந்து நம்ம கையிலே கொஞ்சம் அரை கைக்கு பாதி அளவு வந்து வெந்தயம் போட்டிருக்கேன், கொஞ்சம் ஜீரகம் போட்டிருக்கேன். ஜீரகம் போட்டு கருவேப்பிலை நல்லா வறுத்துடுங்க. வறுத்துட்டு இதை வந்து எண்ணெய் ஊற்றாம தான் வறுக்கணும். வறுத்த பிறகு
இதை பொடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி புளிக்குழம்பு, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா புளியோதரை அதையும் போட்டுக்கலாம். லைட்டாக அதில் போட்டுக்கிறேன் பாருங்கள். இது நல்லா வாசமாக இருக்கும், செம்மையாக இருக்கும். வத்தல் குழம்பு போடலாம். வத்தல் குழம்பு போட ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லா வாசமாக இருக்கும். கருவாடு குழம்பு, வத்த குழம்பு, புளிக்குழம்பு, கத்திரிக்காய் புளிக்குழம்பு, வெண்டைக்காய் புளிக்குழம்பு, இது எல்லாத்தையும் போடலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். இதில் கருவேப்பிலை இருந்தால் மேலே தூவி விடுங்க, நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும், செமையாக இருக்கும், நல்லா வாசமாக இருக்கும் கருவேப்பிலை. நான் ஏற்கனவே வந்து இந்த கறி லீவ்ஸில் அதில் போட்டு வறுத்துருக்கேன், அதனால் வந்து இது போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு தேவைன்னா கறி லீவ்ஸ் கொஞ்சம் தூவி விட்டுக்குங்க, சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ஏற்கனவே சொன்னதை போல தான் ரசம் சாதம், தயிர் சாதத்துக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு 15 நிமிஷத்தில் அருமையான கத்திரிக்காய் கருவாடு கறி ரெடி. ரொம்பவும் சுவையாக இருக்கும். வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி செஞ்சு கொடுங்க. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சப்பாத்தியும் நல்லாயிருக்கும், கிரேவி ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், அது நல்லா சுண்டி வருதா, சூப்பராக இருக்கும், பார்க்கவே அமேசிங்காக இருக்குது பாருங்கள். பாருங்கள், கருவாடு சூப்பராக இருக்கா? உங்கள் வீட்லேயும் மறக்காமல் ட்ரை பண்ணி செஞ்சு கொடுத்துட்டு எனக்கு கமெண்ட் எழுதுங்க. கமெண்ட் எழுத மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் தான் எங்கள் வளர்ச்சி படுவோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்கள்கிட்ட விடைபெறுவது உங்கள் டேனியல். தேங்க்யூ, பாய் பாய்.